Hey guys, welcome to Home Cooking by PJ. இன்னைக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம், பிரெட் அல்வா. நம்ம கல்யாணத்தில் பிரியாணி கூடலாம் அடிக்கடி இந்த பிரெட் அல்வா சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி பிரெட் அல்வாவை வீட்டில் எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிவிடுங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ஒரு 150 grams ஆஃப் ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு ரிஃபைன் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு 50 grams ஆஃப் கண்டென்ஸ் மில்க், கொஞ்சம் கேஷ்யூ, கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ், கொஞ்சம் குக்கும்பர் சீட்ஸ், வெள்ளரி விதைன்னு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், ஒரு 4-5 கார்டமம், ஒரு 20 grams சிரோஞ்சி எடுத்துருக்கேன், தமிழில் சாரப்பருப்புன்னு சொல்லுவாங்க, ஒரு 5 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரெட் ஸ்லைஸ் எல்லாமே ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸோ தட் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஃப்ரைங் பேனில் ஒரு 3 to 4 teaspoon ஆஃப் கீ போட்டுக்கோங்க. அந்த கீ ஹீட் ஆனதுமே நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த ஆல்மண்ட்ஸ், சாப் பண்ணி வச்சுருந்த கேஷ்யூ, அப்புறம் அந்த சிரோஞ்சியும் ஆட் பண்ணிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது எல்லாமே லோ ஃப்ளேமில் பண்ணுறேன். சிரோஞ்சின்றது சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும், அதனால லோ ஃப்ளேம்லேயே பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே பேனில் அந்த ரிமைனிங் கீழே நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பிரெட் ஸ்லைஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதேமாரி நம்ம கட் பண்ணி வச்சிருந்த எல்லா பிரெட் ஸ்லைஸும் நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 150 grams ஆஃப் ஸ்வீட்லெஸ் கோவா ஆட் பண்ணுங்கள். அது கூடயே சேம் குவான்டிட்டி ஆஃப் சுகர் ஆட் பண்ணுங்கள். நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல, நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். கோவாவும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நீட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுமே நம்ம சுகர் எடுத்த அதே கப்பில் 3 கப் தண்ணி போட்டுக்கோங்க. நல்லா இந்த கோவா தண்ணிக்குள்ளே டைல்யூட் ஆனதுமே ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த கோவா, சுகர், வாட்டர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி பாயில் ஆனதுமே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பிரெட் ஸ்லைஸ் இப்போ ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ப்ரெட்டெல்லாம் நல்லா சோக் ஆகிட்டு நல்லா சாஃப்ட் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 50 grams ஆஃப் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுகர் செக் பண்ணி கண்டென்ஸ் மில்க் வேணால் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 4 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி ஆனதுமே கார்டமம் பவுடர் ஆட் பண்ணுங்கள். ஒரு 3-4 கார்டமம் உள்ளே இருக்க சீட் எடுத்துகிட்டு அதை பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடயே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸும் ஆட் பண்ணுறேங்க. இது கூடயே இந்த குக்கும்பர் சீட் லைட்டாக ஆட் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் ஒரு 2 teaspoon கீ ஆட் பண்ணி ஒரு 1 minute நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் குக்கும்பர் சீட்ஸ், நட்ஸ்லாம் போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பிரெட் அல்வா ரெடி. இது வேறு லெவலில் இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு கல்யாணத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட அதே ஃப்ளேவர் வீட்டிலே கொண்டு வரலாம். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.